நமீபியாவுக்கு எதிரான டி20 போட்டியில் இந்திய அணி புதிய சாதனை படைத்துள்ளது. டி20 உலகக்கோப்பை தொடரின் 18வது லீக் போட்டியில் இந்தியா நமீபியா அணிகள் மோதின. டாஸ் வென்ற நமீபியா பவுலிங்கை தேர்வு செய்ததை அடுத்து முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட்டிற்கு 209 ரன்களை குவித்தது. இஷான் கிஷன் அதிரடியாக ஆடி 24 பந்தில் 61 ரன்கள் குவித்தார். பாண்டியா 28 பந்தில் 52 ரன்கள் குவித்தார். இதனைத் தொடர்ந்து 210 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய நமீபியா அணியின் ஸ்டீன் கேம்ப் 29 ரன்னும் ஜேன் பிர்லிங் 22 ரன்னும் எடுத்தனர். எனினும் அடுத்தடுத்து வீரர்கள் ஆட்டமிழக்க 18.2 ஓவரில் 116 ரன்களுக்கு நமீபியா ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 93 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. அதே நேரத்தில் இந்திய அணி 6.5 ஓவர்களில் 100 ரன்களை கடந்து புதிய சாதனை படைத்தது. இதற்கு முன்பு கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து அணி 7 ஓவர்களில் 100 ரன்கள் எடுத்திருந்ததே இதுவரையில் அதிவேகமானதாக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. நமீபியாவுக்கு எதிரான டி20 போட்டியில் இந்திய அணி புதிய சாதனை படைத்துள்ளது. டி20 உலகக்கோப்பை தொடரின் 18வது லீக் போட்டியில் இந்தியா நமீபியா அணிகள் மோதின. டாஸ் வென்ற நமீபியா பவுலிங்கை தேர்வு செய்ததை அடுத்து முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட்டிற்கு 209 ரன்களை குவித்தது. இஷான் கிஷன் அதிரடியாக ஆடி 24 பந்தில் 61 ரன்கள் குவித்தார். பாண்டியா 28 பந்தில் 52 ரன்கள் குவித்தார். இதனைத் தொடர்ந்து 210 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய நமீபியா அணியின் ஸ்டீன் கேம்ப் 29 ரன்னும் ஜேன் பிர்லிங் 22 ரன்னும் எடுத்தனர். எனினும் அடுத்தடுத்து வீரர்கள் ஆட்டமிழக்க 18.2 ஓவரில் 116 ரன்களுக்கு நமீபியா ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 93 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. அதே நேரத்தில் இந்திய அணி 6.5 ஓவர்களில் 100 ரன்களை கடந்து புதிய சாதனை படைத்தது. இதற்கு முன்பு கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து அணி 7 ஓவர்களில் 100 ரன்கள் எடுத்திருந்ததே இதுவரையில் அதிவேகமானதாக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது.